ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவை பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. என்னுடைய சேனலில் அவங்களுக்கு அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றின வீடியோஸ்லாம் நான் நிறைய வந்து போஸ்ட் பண்ணதுனால அதில் பார்க்க ஆரம்பித்தாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து அம்மா எப்படி இருக்காங்க, அவங்களோட உடம்பு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கேட்குறாங்க. அதனால் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் இருந்தது இன்றைக்கி. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க நான் தான் வந்து சமைச்சு வந்து போட்டேன். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு வந்து இருந்தது. அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து சோக் பண்ணிவிட்டு அந்த இது நைட் ஃபுல்லாக வந்து சோக் ஆச்சு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அது கூடவே கொஞ்சம் ரவை, அதுக்கப்புறம் தயிர், கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து நான் நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை வந்து சுட்டு முருங்கைக்காய் சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்சதில் கொஞ்சம் வந்து மீதம் இருந்தது. அது வந்து ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் சாம்பார் வந்து நான் காலையில் அம்மாவுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவும் சரி நானும் சரி 2 வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். 3 வேளை சாப்பிடணுன்னா அவசியம் கிடையாது. பசி இருந்தால் சாப்பிடலாம், அது உடம்புக்கும் நல்லது தான். ஸோ நிறைய சாப்பிட்டாலும் சுகர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கே 12-12:30 வந்து ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7 o'clock 7:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்ரோனி வந்து நான் செஞ்சு வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்ய மாட்டாங்க. ஸோ நான் செஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட்டாக ஸ்பைஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து செஞ்சு நான் அம்மாவுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ரிமூவல் வந்து 2018 வந்து நடந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ளீடிங் வந்து ஆகிட்டு இருந்தது. அதாவது லேடிஸ்க்கு வந்து மென்சுரல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங்லாம் ஆகுதுன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரையும் சொல்லவே இல்லை. நானாக வந்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி நேரத்தில் 2017 பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆவடி கிட்ட பார்த்தீங்கன்னா கேசி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நான் கூட்டிகிட்டு போய் நான் வந்து காமிச்சிருந்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சி வந்து பண்ணிக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து மஸ்கட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் திரும்பி மஸ்கட்டுக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. நான் லீவுக்கு வந்தப்போ தான் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. நான் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிச்சிருந்தேன். அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து லேடிஸ் கண்டிப்பாக இருக்கணும், நீங்கள் ஜென்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் காசு மட்டும் நான் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அம்மா என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்க அக்காங்களை யாராவது வந்து கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிஎன்சி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. அதை அவங்க பண்ணிக்காமல் அந்த காசெல்லாம் கூட வீணடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வயிறு வலி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் சென்டரில் கர்ப்பப்பை ரிமூவல் வந்து 2018 கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேலே செலவாகி தான் அது வந்து ஆச்சு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, அந்த டிஎன்சி பண்ணியிருந்தால் ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கலாம். மேபி வந்து கொஞ்சம் காலம் கடந்து அதுக்கப்புறம் வந்து கேன்சர் வர ஆரம்பிச்சிருக்கும். அது அவங்க செஞ்சுக்காததுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வயிறு வலி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் சென்டரில் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் வீடும் கட்டிக்கிட்டு இருந்தேன். நான் இங்கே பில்டர்கிட்டையும் நான் வந்து பேமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, கரெக்டாக அந்த வீடு கட்டி முடிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. அது பத்தாதுன்னு அம்மாவுக்கு வேறு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களும் நான் சொல்கிறது வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நான் அந்த பப்ளிக் ஹெல்த் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நல்லாவே நான் பேசிட்டு நான் வந்து போயிருந்தேன். நான் இல்லாதப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் வந்து நடந்தது. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் ஏதாவது வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அது ஆனால் அந்த டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணலை, இவங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னாங்க. ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா வித்தின் 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஊருக்கு திரும்பி வந்து 2 வருஷம் அது ஆகுது இல்லையா. 2021 பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து யூரின் ரிட்டென்ஷன், வயிறு வந்து வீக்கம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்வெல்லிங் இந்த மாதிரிலாம் எடிமா அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து நான் காப்பாற்றுற மாதிரி ஆச்சு. ஏன்னா மறுபடியும் பப்ளிக் ஹெல்த் சென்டரில் கொண்டு போய் சேர்த்தா அவங்க வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவாச்சு. ஆனால் ரொம்ப சின்ன டெஸ்ட்டு அந்த மாதிரி சின்ன ப்ரொசீஜர் தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் அபுதாபிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை RGGH கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 times ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 month வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் பண்ணி நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போயிட்டு வரப்போ பைக்கில் இருந்து அம்மா கீழே விழுந்து அதுக்கப்புறம் ஹிப் ஃப்ராக்சர் வந்து ஆச்சு. அப்போவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 month வந்து நான் GHல கஷ்டப்பட்டேன்.
அவங்களுக்கு டைப்பர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் என் கையால் வந்து நான் மாற்றிருக்கேன். ரொம்ப கஷ்டத்தை வந்து கடவுள் கொடுத்துட்டாங்க. வேறு யாரும் இல்லைன்றதுனால யாருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட பார்க்கலங்க, எட்டி கூட பார்க்கலங்க. இன்றைக்கி என் கசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்ந்த பொண்ணு தான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கஷ்டம் சொல்லிட்டு ஒரு ஃபோனில் வந்து கேட்கவே நான் அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் நான் லோன் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். மாதம் வந்து 58,000 சில்லரை வந்து கட்டணும். கிட்டத்தட்ட எல்லா லோனும் சேர்த்து ஒரு 3 வருஷத்தில் ரீபே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாருங்க ஹெல்ப் பண்ணுவா? ₹1 ₹2 கூட கொடுக்க மாட்டாங்க. நான் பெரிய மனசு வச்சு நான் அவங்களுக்கு வந்து நான் லோன் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ வந்து பார்க்கல, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அந்த மாதிரி இருக்கப்ப நான் தனியால் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருக்கேன் வீட்டிலன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2021 நான் அபுதாபியிலேருந்து நான் திரும்பி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜிஹெச்க்கு போன உடனே அவங்க எல்லாமே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. பயாப்சிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கேன்சர்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெட் சிடி ஸ்கேன்லையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. பெட் சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சரு நல்லாவே வந்து உள்ளுக்குள்ளே நல்லாவே பரவி போச்சு. அதாவது லங்ஸ் வரையும் பிரெயின் வரையும் பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டசிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்டேஜ் கேன்சர் தான். 1 மாதம் இருப்பாங்களா, 2 மாதம் இருப்பாங்களா, 6 மாதம் இருப்பாங்களாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலுமே வந்து கஷ்டம் தான், நல்லபடியாக பார்த்துக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கேர் அண்ட் அஃபெக்ஷன் எடுத்து நான் நல்லா பார்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே இருக்காங்க. ஆனால் என்னை பார்த்தா ஆக மாட்டேங்குது. என் கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்க. ఒళ్ళు ఎట్లా ఉంది నీకు ఇప్పుడు? ఎప్పుడు పోతా మామూలు ఏమ్మా ఇట్లా చెప్తే ఎట్లమ్మా? మామూలు ఒళ్ళు అట్లా ఉంది. ఏం చేసేది? ఒకవేళ మనకి కష్టపెట్టించుడు. నువ్వు దా నన్ను కష్టపెడిస్తాండవు ఇట్లంతా. నువ్వు నన్ను కష్టపెట్టిస్తాను అప్పుడు నేను కష్టపెట్టిస్తున్నాను. ఊరికే లచ్చ కొట్టబాక లేచిపోతా ఉండు. లేచిపోతా ఉండా? నీ ఇంట్లోనే కూర్చుని ఉన్నాను. నా ఇంట్లో కూర్చుంటావా? నీ ఇంట్లో కదా, ఎక్కడ కూర్చో. ఎత్తబాక అంటే ఎత్తబాక. నీ ఇంట్లో కూర్చుంటాను. అయితే నేను బయట కూడా వస్తాను. చూడమ్మా ఎట్లా మాట్లాడితేనో రచ్చ పెడతాంది. ఇప్పుడు ఎత్తే వల్ల నీకెందుకు ఇంత ఏడుపు వస్తుంది? ఎవరైనా ఎత్తితే కోపం వస్తుందా లేదా నీకు? నీ గురించి అడిగినారు కదా, వాళ్ళకి చూపించాలన్నా వద్దా? చాలు, ఇంతంతా ఉంది. ఇప్పుడు ఒళ్ళు బాగా ఉంది. ఆ అమ్మ చాలా కష్టపడుతుందని చెప్పి చాలు, అంతతో కట్ చేయి. ఇంకా ఏంది అన్నీ వేసుకుంటా వచ్చి సామాస్తున్నాను. నేను మొదలుకుండా వేస్తా ఏమవుతున్నాను. చాలా పొగురుమా నీకు. లాస్ట్ వరకు నువ్వు మారవుమా? పొగురుదా, పోయేంత వరకు పొగురుదా, పిడకల పెట్టేంత వరకు పొగురుదా. అందరికంతే, పుట్టినప్పటి నుంచి పిడకల పెట్టేంత వరకు అంతే. మర్చిత్తు ఇందా ఇందా ఇందా. మా చాలా మోసంగా చేస్తాండవమ్మా నువ్వు. మరి ఏమో వద్దంటే పొడియాల ఎత్తకూడదు. ఎప్పుడు సంతోషం అంటామో అప్పుడు ఎత్తు. నువ్వు ఎప్పుడు ఉండి ఉండవు, ఎప్పుడు ఏదైనా రచ్చ పెడతా ఉండవు. కాదు, ఇప్పుడు ఒళ్ళు బాగా నిమిషం ఎంత బాగా, ఏ నిమిషం ఎట్లా ఉందో తెలియదు. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் வந்து வயிறு வீக்கம், அதுக்கப்புறம் பாத்ரூம் போக முடியாமல் வந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் நான் வந்து ஆர்ஜிஜிஹெச்க்கு வந்து நான் போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் வந்து நாங்கள் இருந்துட்டு தான் வந்தோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா சிடி ஸ்கேன் ஏதோ எடுத்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இப்போ ஸ்பைனல் கார்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனால தான் அவங்களால டாய்லெட்டு சுத்தமாக போக முடியல. அதனால் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 8 நாளோ 9 நாளோ ரேடியேஷன் வந்து கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டாய்லெட் எல்லாம் போக முடியுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வீக்கம் ரொம்ப பெருசாக இருந்தது. பாத்ரூம் வந்து சுட்டு சுடாக போகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கூப்பிட்டுருந்தேன். அவங்க வீட்டுக்கே வந்து செக் பண்ணியிருந்தாங்க. கத்தீட்டர் போட முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் போட முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஜிஹெச் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஜிஹெச் வந்து போகலை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அக்காங்க 2 பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. நான் ஒன்றும் கூப்பிடல, அவங்கள தான் வந்தாங்க. வந்து பிரச்சனை பண்ணாமல் போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். வந்து ஒரே சண்டை சச்சரவாக போச்சு. அவங்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டபுள் கேம் ஆடி என்னை வந்து கெட்டவனாக காமிச்சு வீட்டில் வந்து நான் என்னவோ ரேஷன் அரிசி வந்து பொங்கி போட சொன்ன மாதிரியும் அவங்க வந்து பச்சரிசி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நான் வந்து நல்ல அரிசி வாங்கிட்டு வந்து போடாத மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கேம் வந்து ஆடிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாண காட்சி கூட வந்து பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு 3 பேரும் ஒரே கத்தல் கூச்சல் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா அவங்களா கேட்டு திறந்துக்கிட்டு எங்கள் பெரியம்மாங்க 2 பேர்
பேர் வந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கள் பெரியம்மாங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்ச்சர் வந்து பண்ணுறாங்க. இதில் வேறு பார்த்தீங்கன்னா என் கசினுக்கு வேறு நான் ஒரு 15 lakhs வந்து நான் கடன் வேறு வாங்கி கொடுத்துருக்கேன். என் கசினும் பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்சுக்காம தான் என்னை வந்து பேசினவ தான். ஆனால் அவளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எப்படியாப்பட்ட மனசு வந்து கடவுள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜென்மத்திலையும் புண்ணியம் செஞ்சிருந்தா தான் என்னை வந்து பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட ₹1 இல்லைன்னா கூட நான் எதையுமே எதிர்பார்க்காம நான் அவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க வயிற்றில் ஒரு 9 மாதம் இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. அவங்க எத்தனையோ என்னை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூட என் காதில் வந்து போட்டிருக்காங்க. மேபி அதெல்லாம் வந்து காதில் விழுந்ததுனால இன்றைக்கி நான் நல்லா இருக்கேனா என்னன்னு தெரியல. மேபி அவங்க பண்ண டார்ச்சரில் வந்து நான் வந்து முன்னுக்கு வந்தேனான்றதும் வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஆனாலுமே மற்ற அம்மாங்க மாதிரி ஒரு கேரு, அஃபெக்ஷனு, ஒரு லவ் இந்த மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து அவங்க காமிச்சது கிடையாது. வெறுப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உமிழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் எங்கள் அப்பா கூட பிறந்த அக்கா, அந்த அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கூட பென்ஷன் வருது. அவங்க கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து எழுதி அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் செஞ்சுட்டு அவங்களுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் 80 வயசில் பார்த்தீங்கன்னா தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியும் ஒரு ஜீவன் வந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு எதுக்கு சொமன்னு சொல்லிட்டு தனியாக வந்து இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே என்னடானா எங்கள் அம்மாவை நான் பூ போல பார்த்துக்கிட்டாலும் அதில் தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு எனக்கு வந்து கெடுதல் நினச்சிக்கிட்டு 4 பேர்கிட்ட வந்து என்னை அசிங்கப்பட வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்து பழக்கமாகி போச்சு. அதனால் கண்ட நாய்ங்க, ரோட்டில் போகிற நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற அளவுக்கு வந்து கடவுள் வச்சிருக்கான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கவங்க வந்து கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களால பிரயோஜனம் இல்லைனாலும் அந்த வீட்டு பொம்பளைங்க நினச்சாங்கன்னா அவங்கள வந்து ஒசத்தி பேசி 4 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா மரியாதை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தாலும் அந்த மரியாதையை வந்து வெளியில் காமிச்சிக்காம நம்மளை மட்டம் தட்டி யோசிச்சு 4 பேர்கிட்ட வந்து அசிங்கப்பட வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சைக்கியாட்ரி இஷ்யூவோட வந்து வாழ்கிறாங்க. எதனால் அப்படி இருக்காங்க தான் தெரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, என் வீடை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய முதலைங்க காத்து கிடக்குது. இப்போ நான் கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எடிமா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, எப்பயாவது தான் ஆகுது. ஆனால் வயிறு வீக்கம் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சராக இருந்தால் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி வரும்னு சொல்லி போட்டிருந்தது. நிறைய கூகுள் பண்ணுறதுனால டாக்டருக்கு முன்னாடியே அது என்ன வியாதி, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு நமக்கே வந்து நிறைய வந்து புரிஞ்சிடுது. அதனால் டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அது பெரிதும் உபயோகமாக இருக்குது. டாக்டரே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரத்தில் ஓவராக கூகுள் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு வந்து கெடுதல் தான் சொல்லிட்டு எச்சரிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அம்மாவோட தற்போதைய உடல்நிலை இந்த வீடியோ மூலமாக நான் வந்து காமிச்சிட்டேன். ஸோ கேட்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஸோ இதை தாண்டி என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷனை நான் வந்து உங்கள் எல்லாருக்கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வந்து ஒரு ஹெக்டிக் சிச்சுவேஷனில் ரொம்ப ப்ரெஷரில் தாங்க என் வாழ்க்கை ஓடுது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக வந்து வாழ்ந்தது கிடையாது. எப்போவுமே ஏதாவது ஒரு டென்ஷன்.